ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? சிலப்பதிகாரம் இதை பிரிக்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி தான் சிலம்பை வைத்து கதை எழுதினால சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படிதான் இருக்கும். ஓகே, அதான் சிலப்பதிகாரம். ஆசிரியர் இளங்கோவடிகள், அதாவது ஒரு மன்னர் பரம்பரையில இருந்து ஒரு மன்னர் தான் எழுதியிருக்காரு இந்த இளங்கோவடிகள். ஓகேங்களா, அதாவது சேரன் செங்குட்டுவனுடைய தமையன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆசிரியர் இளங்கோவடிகள். அடுத்து பெற்றோர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரமன்னன்ல. ஓகே, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நற்சோனை. ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய அவருடைய பெற்றோர் பெயர். அது தமையன். ஓகேங்களா, ஆக்சுவலா இவர் தான் மன்னர் ஆகணும், ஆனா மன்னர் ஆயிருக்க மாட்டார். ஓகே, ஒரு சமண துறவி, சமண மதத்தை இருப்பாரு. குணர்வாயிர் கோட்டம் என்ற இடத்துல வந்து அவர் வந்து துறவி ஆயிருப்பாரு. அவருடைய தம்பி தான் ஆக்சுவலா வந்து மன்னர் ஆவாரு. அவர் தான் சேரன் செங்குட்டுவன். ஓகேங்களா, காலம் 2ஆம் நூற்றாண்டு வரும். தமையன் சேரன் செங்குட்டுவன், நாடு சேர நாடு, காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு வச்சுக்கோங்க. இதையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் சொல்றோம். அப்போ ரெண்டுமே சமகாலத்தை சேர்ந்தது. ஓகேங்களா, இவருக்கு வந்து கண்ணகியோடைய கதையை சொன்னதே பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார் தான். அவர் தான் சொல்லியிருப்பார், அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த பாரதிகளை எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. சமண சமயம் சிலப்பதிகாரம், அதாவது சிலப்பதிகாரத்தை எழுதியது இளங்கோவடிகள். அவர் வந்து சமண சமயம். சரிங்களா, ஆனா சிலப்பதிகாரத்துல சமண சமய கருத்துக்கள் கூறப்படுகிறதா அப்படின்னா கிடையாது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா மணிமேகலையில அதிகமாக பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்படும். ஆனா சிலப்பதிகாரத்துல அது சமண காப்பியமாக இருந்தாலும், சமண காப்பியம் தான் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஆனா சமண சமய கருத்துக்கள் அதிகமா இருக்காது. குடிமக்கள் காப்பியம் நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே. ஓகே, குடிமக்களுடைய கதையை பேஸ் பண்ணி தான் அதிகமா இருக்குது. அதனால இவருடைய சமயம் கேட்டாங்கன்னா சமண சமயம் தான். சரிங்களா, அடுத்து இவருடைய சமகாலத்தை அவர் சீத்தலை சாத்தனார். ரெண்டு பேருமே சமகாலத்தில் ரெண்டு பேரும் பேசிதான் இந்த கதையை எழுதுவாங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை. இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா சமய வேறுபாடு கருதா துறவி. ஓகே, இவர் சமண துறவி தான், இருந்தாலும் எந்த விதமான சமய வேறுபாடையும் கருதாத ஒரு துறவி. ஓகே, மொத்தம் 5001 வரிகள் இருக்குது. ஓகே, இது முக்கியமான நிறைய வரிகள், மேற்கொள்கள் பின்னாடி நான் கொடுக்குறேன். ஓகே, திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் சொல்லிட்டு பாடல் வரிகள் அவ்வளவு அருமையாக, அதாவது மூவேந்தர்கள் ஆளக்கூடிய சேர சோழ பாண்டியர் எல்லா இடங்களிலையும் இந்த கதை இருக்கும். சரிங்களா, பாண்டிய மன்னன் வச்சுதான் கிளைமேக்ஸே இருக்குது. கண்ணகி எரிச்சிருப்பாங்கல்ல, மதுரை எரிச்சிருப்பாங்க. ஓகேவா, அதே மாதிரி சேர நாட்டை சேர்ந்தவர் தான் இளங்கோவடிகள். சோழ நாட்டில இருந்தா கதையை ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லா மூவேந்தர்களுடைய நிலப்பகுதியும் இங்க மென்ஷன் பண்ணும். ஓகே, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஓகே, நூறு ஆசிரியரை பத்தி பார்த்தோம், இளங்கோவடிகளை பத்தி பார்த்திருந்தோம். இதுல முக்கியமானது காலம் நல்லா பார்த்துக்கோங்க, சமணம் பார்த்துக்கோங்க, தம்பி பேர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ரைட். அடுத்து பார்க்கலாமா? சிலப்பதிகாரம் எப்படி பிரிக்கலாம்? சிலம்பு கூட்டல் அதிகாரம். நான் சொன்னதுதான் சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலம்ப வச்சுதான் கதையே, அதனாலதான் இதுக்கு சிலப்பதிகாரம் பேர் வந்து. சிலப்பதிகாரம் சிலம்பால் அதிகாரத்தை வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சிலம்ப வச்சுதான் கதையே இருந்தது. அதை நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். கண்ணகியுடைய கார்ச்சிலவு, பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய மனைவியுடைய கார்ச்சிலவு, அதனாலதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். ரைட், பார்க்கலாமா? ரைட். சிலப்பதிகாரம் 3 கடை. எப்பவுமே இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஒவ்வொரு நூலுடைய பெரும் பிரிவு, உட்பிரிவு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அதுல இருந்தே பார்த்து கம்பராமாயணத்திலிருந்தே பார்த்தோம். ஓகே, 6 பெரும் பிரிவுகளாக 6 காண்டங்கள் இருந்ததா? ஓகே, கீசு அப்படின்னு சொல்லிட்டோம். பாலகாண்டத்துல இருந்து யுத்த காண்டம் வரைக்கும் பார்த்திருந்தோம் 6 காண்டங்கள். அதே மாதிரி சீரா புராணத்துல விதாதத்து நுபுவத்து ஹிஜ்ரத்து பார்த்திருந்தோமா? அதே மாதிரி இங்கேயும் 3 காண்டங்களாக இருக்குது. அது சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் உட்பிரிவாக இங்க படலம் கிடையாது. அங்க 2லையும் படலங்கள் இருந்தது, இங்க உட்பிரிவாக படலம் கிடையாது. காதை சொல்லுவாங்க, நிறைய பேர் கதை சொல்லுவாங்க, கதை கிடையாது, கதை வேற காதை வேற. சரிங்களா, 30 காதைகளையும் 5001 வரிகளையும் உடையது. 3, 30, 5001 இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ரைட். வரி என்றால் இசை பாடல்கள். ஓகே, பாடல் வரிகள் தான் நம்மளுடைய சிலப்பதிகார பாடல்கள் சொல்றாங்க. ரைட். மொத்தம் 3 காண்டம் இருக்கா? 3 காண்டத்துல மொத்தம் எத்தனை காதைகள் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா, எப்படி நம்ம சீரா புராணத்துல ஒவ்வொரு காண்டத்திலையும் எத்தனை படலங்கள் இருக்கு பார்த்தோம்னா மொத்தம் 92 படலங்கள்ல எத்தனை படலங்கள் ஒவ்வொரு பிரிவுக்கும் பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கணும். தயவு செஞ்சு இதை நல்லா மனப்படணும். மேட்ச் த ஃபாலோயிங்க கேட்டிருக்காங்க. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். இதுலயே பாருங்க 3 வேந்தர்கள் வந்துருது. சோழ நாட்டுடைய துறைமுகம் தான் பூம்புகார் என்று அழைக்கப்படக்கூடிய ஊர், அதுதான் புகார் காண்டம். அங்க வச்சுதான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. சோழ நாட்டுல தான் கண்ணகி, மாதவி, கோவலன் இவங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து மதுரை காண்டம். ஓகேங்களா, மதுரை காண்டம் தான் என்னது பிரச்சனை நடக்குது. மதுரை தான் எழுதிச்சாங்க, கண்ணகி நடக்குதா? மதுரை காண்டம். லாஸ்டா கண்ணகி கோச்சிக்கிட்டு அங்க போயிட்டு பத்தினி தெய்வமாகிடுவாங்க. வஞ்சி காண்டம். வஞ்சினா சேரர்களுடைய தலைநகரமே வஞ்சி தான். ஓகே, அப்போ 3 வேந்தர்களுடைய ஊர் பேரை குறிச்சுதான் இருக்குது. புகார், மதுரை, வஞ்சி காண்டம். இங்க
நீ காண்டங்களோட எண்ணிக்கையை கரெக்டா ஞாபகம் கூட எது அதிகம் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? மதுரையில தான் கதை அதிகமா நடக்குது. கண்ணகி இங்க வந்து செட்டில் ஆகுறாங்க, கோவலனும் மாதவியோட பிரிஞ்சுட்டு இருந்துட்டு வேணாம் சொல்லிட்டு இங்க வந்துடுறாங்க, நல்லவரா வாழணும் ஆசைப்படுறாங்க, அந்த சிலம்பு தான் மாறுது, வாயிற்காவட்ட வந்து முறையிடுறாங்க, நெடுஞ்செழியன் பாண்டிட்ட முறையிட்டு கண்ணகி வந்து மதுரை இருக்கிறாங்க. நிறைய கதை வந்து மதுரையில் தான் நடக்குது. அதனால அங்கதான் அதிகமான காதைகள். ஓகேங்களா? 13 காதைகள். புகார் நகரத்துல 10 காதைகள். அதான் மாதவியோட தொடர்பை பத்தி பேசும். வஞ்சி நகரத்துல மொத்தம் 7 காதைகள். கூட்டினா என்ன வந்துடும்? 30 காதைகள் வந்துடும். ஓகே, இப்போ புகார்ல 10, மதுரையில 13, வஞ்சியில 7. மதுரையில தான் நிறைய காதைகள் வரும், அதனால 13 காதைகள். சரிங்களா? வஞ்சி கடைசி காலகட்டம் தான், சின்னதுதான் 7. ஓகேங்களா? அப்போ இதையும் படிச்சுக்கணும். எக்காலத்திலிருந்து எக்காதை வரைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நிறைய வாழ்த்து பாடல்கள் வந்து தமிழ் இலக்கியம் தொடரும். மங்கள வாழ்த்து காதையிலிருந்து நடுக்கான் காதை வரைக்கும். அடுத்து காடுகான் காதையிலிருந்து கட்டுரை காதை வரைக்கும். அடுத்து குன்ற குறவை காதையிலிருந்து வருந்தர காதையில வரைக்கும். ஓகேங்களா? மொத்தம் 3 காண்டங்கள்ல எத்தனை காதைகள், எந்த காதையிலிருந்து எந்த காதை, அதுல மெயினா இதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதுல மங்கள வாழ்த்துல இருந்து நாடுகான் காதை அது வரைக்கும் வரும். சரிங்களா? அடுத்து சிலப்பதிகாரத்தோடைய வேறு பேர்கள் ப்ரீவியஸ் இயர்ல அநியாயத்துக்கு ரிப்பீட்டட் இந்த பாயிண்ட். சரிங்களா? திருப்பி நான் காமிக்கிறேன். ஓகே, நம்ம போட்டதுல 2-3 கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. சரிங்களா? சிலப்பதிகாரத்துல வேறு பேர்கள் பாருங்க. உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுளாகவும் இருக்குது, உரைநடையாகவும் இருக்குது. அதுதான் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். அடுத்து நான் சொன்னா இல்லையா, தமிழில் எழுந்த முதற் காப்பியம். அதனாலதான் இன்னொரு பெயர் முதற் காப்பியம். ஓகேங்களா? அடுத்து எவ்வளவோ புலவர்கள் மன்னரை புகழ்ந்து பாடுவதனால் பரிசில் பெறுவதற்காகவும் பெயரை பெறுவதற்காகவும் மன்னரை புகழ்ந்த பாடல் எழுதிய காலத்தில் சாதாரண மக்களுக்காக எழுதப்பட்ட காப்பியம் தான் இந்த காப்பியம். அதனால குடிமக்கள் காப்பியம். கோவலன் கண்ணகி பத்தி பேசுறாங்க, குடிமக்கள் காப்பியம். அடுத்து இரட்டை காப்பியம். ஏன் அப்படின்னா சிலப்பதிகாரத்துடைய முடிவுதான் மணிமேகலையுடைய தொடர்ச்சி. மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த பெண் தான் மணிமேகலை. அவளுடைய கதையை பத்தி பேசுறதுதான் மணிமேகலை. அப்போ இது ரெண்டும் ஒரே கதை, அதாவது தொடர்ச்சியான கதை. அதனால இரட்டை கதை, இரட்டை காப்பியம் அப்படி சொல்றாங்க. இந்த இதையும் அதையும். அடுத்து முத்தமிழ் காப்பியம். ஏன் முத்தமிழ் காப்பியம்? இதுல இயல் இருக்கு, இசை இருக்கு, நாடகமும் இருக்குது. இயல், இசை, நாடகம் முத்தமிழ் என்று அழைக்கப்படுகிறதா? அப்போ என்னதான் இது வந்து முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஒற்றுமை காப்பியம். ஒரு ஒற்றுமையை பத்தி பேசுறாங்க. ஒற்றுமை காப்பியம் நாடக பாங்கில் அமைந்ததுனால நாடக காப்பியம். கண்ணகி செய்த புரட்சியை ஓங்கி ஒழிப்பதனால் இது என்ன அழைக்கப்படுகிறது? புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. வேறு பேர்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய பேர் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெயினா உரையிடைப்பட்ட பாட்டுடை செய்யுள். அடுத்து முதற் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் ரொம்ப முக்கியம். இங்க புரட்சி காப்பியம் முக்கியம். சரிங்களா? இது ப்ரீவியஸ் இயர்ல இது அதிகமாக கேட்டிருக்காங்க. ஏன் உரையிடை பாட்டுடை செய்யுள்? உரைப்பாட்டு மடை. ஓகேங்களா? பாருங்க, உரைப்பாட்டு மடை. அதாவது உரைப்பாட்டு என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. ஓகேங்களா? தமிழுடைய நடை, அதாவது தமிழ்ல எழுந்து வரக்கூடிய அந்த அழகுகள், அது எப்படி வார்த்தை கோர்வை வைக்கக்கூடியது, இதுதான் உரைப்பாட்டு அப்படிங்கிறது வந்து அதோடைய தமிழ் நடை, எப்படி எழுதுவது. இதை உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு. நான் சொன்னேன் இல்லையா, செய்யுள் தான், ஆனாலும் உரைநடை பாங்கில் இருக்குது. அதனாலதான் உரையிடைப்பட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? ரைட். அடுத்து செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. அதுதான் செய்யுளாகிய ஒரு வயல் மாதிரி இருக்கு, அதுல வந்து பாய்ச்சுறாங்க ஏதாவது உரையினுடைய. அதனால செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. அடுத்து தமிழரின் கலை, நாகரிகம், பண்பாடு முதலியவற்றை உள்ளடக்கிய கருவூலமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது. 100% உண்மை. சரிங்களா? சிலப்பதிகாரத்தை படிக்கும் பொழுது தமிழருடைய நாகரிகம், பண்பாடு மிகப்பெரிய அளவுக்கு தெரியும். இதை பாருங்க, சமய கருத்து எங்க இது? நான் சொன்னது தமிழருடைய கலை பத்தி பேசுது. அதுதான் மாதவி அந்த காலத்துல ஆடிய ஆடல்களுடைய கலை. எத்தனை ஆடல்கள் ஆடினாங்க இருக்குது. ஓகேங்களா? அப்போ கலையை பத்தி பேசுது. அடுத்து நாகரிகம். அந்த காலத்தில் தமிழர்கள் எந்த அளவுக்கு நாகரிகமா வாழ்ந்தார்கள். ஓகே, அதுலயும் ஒரு சில நாகரிக முரண்பாடுகள் இருந்தது. ஓகே, கோவலன் மாதிரி இருந்திருக்காங்க, பரவாயில்ல. பண்பாடு. ஓகேங்களா? அதே நாகரிகத்துடைய பண்பாடு. நாகரிகம் வேறு, பண்பாடு வேறு. ஓகேங்களா? பண்பாடு, இந்த 3ஐயும் பத்தி உள்ளடக்கிய கரு ஊடமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்க, ஏன் குடிமக்கள் காப்பியம் சொல்றாங்க? அரச குடி அல்லாத தகவல்களை காப்பியத்தின் தலை மக்களாக வைத்து பாடியதால் இது என்ன காப்பியம்? குடிமக்கள் காப்பியம். நான் சொன்னதுதான். ஓகேதா? மன்னரை பாடி புகழ்ந்து பரிசு பெறுவதை நோக்கமாக இல்லாமல் மக்களை பாடி விழுறாங்க. ஓகே, குடிமக்கள் காப்பியம். அடுத்து புகார். ஓகே, 2 கால் வரக்கூடாது. ஓகே, புகார்
மதுரை வஞ்சி காண்டங்கள் முறையே சோழ பாண்டிய சேர மன்னர்களை பற்றியும் என்பதால் மூவேந்தர் காப்பியமும் அழைக்கிறான். நான் சொன்னது மூவேந்தரை குறிப்பிட்டிருக்காங்க, மூவேந்தர் காப்பியம் கூட சொல்லலாம். முதலாக பெண்ணை முதன்மையாக வைத்து, முதன்மை பாத்திரமாக வைத்து அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதை பாடியதால் புரட்சி காப்பியம் சொன்னா, கண்ணகி செய்த புரட்சி, அதனாலதான் இது புரட்சி காப்பியம் சொல்றாங்க. இசை நாடகம் 3 கூறுகளும் இடம்பெற்றுள்ளதால் முத்தமிழ் காப்பியம். நான் சொன்ன வேறு பெயர்களுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுத்திருக்காங்க. அடுத்து செய்யலாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டதால் உரையிடைப்பட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இந்நூல் பொதுமை காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. ஒற்றுமை காப்பியமும் வரலாற்று காப்பியம் எல்லாமே பேர் வேற வேற பேர். பொதுமை பொதுவான கருத்துக்கள், ஒற்றுமை, அப்புறம் வரலாற்று காப்பியம் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி நான் சொன்னா இல்லையா, சிலப்பதிகாரத்துடைய கதை தொடர்ச்சி தான் மணிமேகலையில் காணப்படுகிறது. ஓகேங்களா, அதனாலதான் இந்த ரெண்டையும் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாரு? இளங்கோவடிகள். அவர் யாரு? சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் என்று பாரதி குறிப்பிடுகிறார். யார? இளங்கோவடிகளை. அப்போ என்ன புரியுது? சேரனுடைய தம்பி இவரு. ஓகேங்களா, அப்ப சேரன் தம்பி சிலம்பை இசைத்தும் சிலப்பதிகாரத்தை இசைக்கிறார், பாடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வருந்தரு காதையில் இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பை தருகையில் தான் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பதையும் குறிப்பிட்டிருக்கார். தானே ஒரு காதையில எழுதும் பொழுது என்ன பண்ணிருக்காரு? நான் சேர குலத்தில் சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஓகே, எந்த கதையில? வருத்தரு காதை. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆனதுதான், இருந்தாலும் படிச்சுக்கோங்க சரிங்களா. அதாவது சேரன் செங்குட்டுவனுடைய தம்பி என்று குறிப்பிட்டுள்ள காதை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வருதரு காதை. ஓகேங்களா, ரைட். அடுத்து பைந்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைகள். ஓகேங்களா, உணர்த்தும் சரிங்களா, உணர்த்தும். அந்த பைந்தமிழ் காப்பிய சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மையை சொல்லுவாங்க. நீங்க ஸ்கூல்ல 10th படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின் இதெல்லாம். ஓகேங்களா, சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகளை எழுதுக. அருமையா எழுதிட்டோம்னா 3 மார்க் போட்டுருவாங்க. என்னதான் பார்க்கலாமா? ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோவலன் முற்பிறவில் ஆற்றிய வினைதான் இப்பிறவில் நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவலனும் கண்ணகியும் 2 பேருமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மதுரையில் மிகப்பெரிய வணிகர்களுடைய மகள் சரிங்களா. மாசாத்துவன் வணிகன், மாநாயகன் வணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருடைய மகள் தான் இவங்க 2 பேரும் சரிங்களா. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் கோவலன் வணிகத்தின் செய்வதன் பொருட்டு வெளியே போகும் பொழுது அங்குதான் ஏற்பட்ட தொடர்பு தான் இந்த மாதவியுடன் தொடர்பு. ஆனால் மாதவியோட இருந்து அவர்கிட்ட இருந்து எல்லா செல்வங்களையும் இழந்துருவாரு. திருப்பியும் கண்ணகிட்ட வருவாரு. இதுதான் அவரை வறுமை நிலைக்கு கொண்டு போனது. அப்போ அவர் ஏதோ ஒரு முற்பிறவியில, அவருக்கு முந்திர பிறவி சொல்லுவோம்ல, நீ ஏதோ போன ஜென்மத்தில் ஏதோ தப்பு பண்ணிருக்கடா, அதான் அவனுக்கு இப்படி நடக்குன்னு சொல்லுவாங்க. அதேதான் இங்க முற்பிறவியில் செய்த வினையாலதான் இப்பிறவியில் இது நிகழ்கிறது. அதுதான் ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஊழ்வினை உறுத்து ஊட்டும் அப்படின்னா கோவலனுடைய முற்பிறவியில் ஆற்றிய வினைதான். கோவலனா யாரு? கண்ணகியின் கணவன். ஓகேங்களா, அதை பத்தி பேசுறது புகார் காண்டத்துல இருக்குது. அடுத்து பாருங்க, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். என்ன சார் அரசியல் பிழைத்தோருக்கு இங்க என்ன அரசியல் இருக்குது? எஸ், நம்மளுடைய பாண்டிய மன்னன். ஓகே, கால் சிலம்புல என்ன மணிகள் என்ன முத்து இருக்குன்னே தெரியாம தவறான தண்டனை கொடுத்து கோவலன் கொல்லப்பட்டதினால் இங்க கண்ணகி பிரச்சனை பண்றாங்க. அதுதான் தவறான தண்டனை. ஓகே, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். ஓகே, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். நீதி அளிக்கும், நீதியில யார? மன்னன் தான் நீதி அளிக்கிறான். நீதி அளிக்கும் அரசன் பாண்டியன் நீதி தவறினால் அந்நீதியே அவனை கொல்லும். கண்டிப்பா கொல்லுமா இல்லையா? ஏன்? தப்பான நீதியை கொடுக்க கூடாது ஒரு மன்னன். அதுதான் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றுறாங்க. அடுத்து உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் எய்துவர் என கற்பிது சிறந்த பெண்களை மக்கள் போற்றுவர். கண்ணகி. ஓகே, கடை சொன்னோம்ல, கண்ணகி வஞ்சி காண்டத்துல என்ன பேசுறாங்க? கண்ணகியை பத்தினி தெய்வமாக வழிபடுறாங்க. அப்போ நம்ம ஊர்கள்ல நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பத்தினி தெய்வ வழிபாடுங்கிறது ஒண்ணு இருக்குது. அப்போ அதுதான் இங்க சொல்றாங்க, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் எய்துவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பத்தினிகளை மக்கள் எப்பவுமே போற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 உண்மையை நமக்கு நல்லபடியாக உணர்த்தினது. அதுதான் ஃபர்ஸ்ட் மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கணும். ஊழ்வினை உறுத்து ஊட்டும். கோவலன் கஷ்டப்பட்டான். ஓகே, கஷ்டப்பட்டதுனாலதான் மதுரைக்கு வந்தான்.
மதுரைக்கு வந்துதான் சிலம்ப விற்க போறான்னு சொல்லும் போது பிரச்சனை நடக்குது. ஓகேங்களா? அது வந்து தப்பா பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் தப்பான தீர்ப்பு கொடுத்தான். அதனால அவன் கஷ்டப்பட்டான், பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன். அதனால ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதான் கண்ணகி வந்து மதுரை எரிச்சால, ஓகே அதான் தப்பாயிடுச்சு. அடுத்து அப்படியே கண்ணகி கோவமுற்ற கண்ணகி வஞ்சி ஊருக்கு வந்துடுறாங்க. இங்க வந்து பத்தினியா தெய்வமானதுனால உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் மக்கள் தான், ஓகே, உயர்ந்தோர் எய்துவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு கற்பில் சிறந்த பெண்களை வந்து போற்றுவர். இந்த 3 விஷயங்களும் சிலப்பதிகாரம் உணர்த்தும் உண்மைகளாக இருக்கு. மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்ததாக இந்த ஒரு கதை ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது சிலப்பதிகாரத்துல நம்மளுடைய இளங்கோவடிகளும் நம்மளுடைய சீத்தலை சாத்தனாரும் சேர்ந்து பேசிதான் இந்த கதையை எழுதப்படுகிறது. அப்ப சீத்தலை சாத்தனாருக்கு தான் கண்ணகியுடைய கதையை தெரியும். ஓகே, பத்தினி தெய்வமான கண்ணகியுடைய கதையே தெரியும். அதனால சீத்தலை சாத்தனார் தான் இந்த கதையை யாருக்கு சொல்லுவார்? இளங்கோவடி சொல்லுவார். சொல்லிட்டு அடிகளை நீரே அருளுக அப்படின்னு சொல்லி சிலப்பதிகார இளங்கோவடிகள் கிட்ட சொல்லியிருப்பார். அதுதான் அடுத்த ஸ்டேட்மெண்டா இருக்கு பாருங்க. முடிக்கிறது வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே அருளுக. ஓகே, முடிக்கிறது வேந்தர் மூவருக்கும் உரியது அடிகள் நீரே அருளுக. அடிகள்னா சிலம்பை வைத்து இந்த கண்ணகியை வைத்து நீ கதை எழுத போற அந்த அடிகளை நீயே எழுது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நீங்களே அந்த காலத்துல வந்து பாரம்பரிய சொல்ற அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னதும் கேட்பாங்க. கூறியவர் சீத்தலை சாத்தனார். யாரிடம் கூறினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகளிடம் கூறினார். ஓகே, ரைட். அடுத்து நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள். ஓகே, நம்ம நாட்டை வச்சு நாம ஒரு பாட்டுடை செய்யுள் செய்யலாம் இளங்கோவடிகள் சொல்றாரு. அதுதான் இந்த நம்மளுடைய சிலப்பதிகாரம். ஓகே, நாட்டதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள். அடுத்து பாருங்க, தலைக்கோளறிவை பட்டம் பெற்றவள் மாதவி சொன்னது ஆடல் அரசி. ஓகே, இவர் உங்களுடைய டான்ஸுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆடல் அரசி. அதுதான் பாத்தீங்கன்னா கோவலனை வந்து மயங்கிடுவார். அதுதான் இந்த கதை. அதுதான் என்ன சொல்றாங்க, தலைக்கோளறிவை பட்டம் பெற்றவள் தான் மாதவி, ஆடல் அரசி. அடுத்து யாரையோ நீ மடக்கொடி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் நிறைய கேட்டிருக்காங்க. மடக்கொடிங்கிற வார்த்தை. ஓகேங்களா? 3 வார்த்தை தமிழ குழப்பம். மடக்கொடி, மடப்பிடி, மடமொழி அப்படின்னு 3 வார்த்தை இருக்கும். சரி, எல்லாமே இந்த மடன்னு வரும். ஓகே, மடக்கொடி என்று அழைக்கப்படுவது கண்ணகி, மடப்பிடி என்று அழைக்கப்படுவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாஞ்சாலி. ஓகேங்களா? இந்த மாதிரி வார்த்தைகளை ட்விஸ்டடான வார்த்தைகளை கேட்பாங்க. நீங்க தெளிவா படிச்சா முடிஞ்சு போச்சு. ஓகே, மடக்கொடி அப்படின்னா கோ கே அந்த ஒரே அகர வரிசையில வருதா. மடக்கொடி அப்படின்னா யாரு? கண்ணகி. மடப்பிடி பாஞ்சாலி, பீப்பா அங்கேயும் ஒரே வரிசையில வருது. சரிங்களா? மடக்கொடி, மடப்பிடி. கே கண்ணகி, அதான் கண்ணகியை கேட்டவன் வந்து பாண்டியன். ஓகே, அடுத்து பாருங்க, பிடித்தலை பீடம் ஏறிய மடக்கொடி என கண்ணகியை கேட்டவன் பாண்டியன். அதேதான் திருப்பியும். ஓகே, அடுத்து மடமொழி என்று அழைக்கப்பட நான் சொன்னா இல்லையா, மடக்கொடி, மடப்பிடி, மடமொழி என்று அழைக்கப்படுவோர் கோப்பெருந்தேவி. ஓகேங்களா? கோப்பெருந்தேவி தமிழ் இலக்கியத்தில் கோப்பெருந்தேவி. அடுத்து கொம்பினை ஒத்த மடப்பிடி பாஞ்சாலி. ஓகே, பாஞ்சாலி சபதம் சொல்றாங்க. பாஞ்சாலியில வந்து மடப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு யார பாஞ்சாலியை சொன்னது திருதுராட்டிரன். ஓகே, அடுத்து பாருங்க, பாலின வளர்ச்சிக்கு வீத்திட்ட நூல் வந்து சிலப்பதிகாரம் சொல்றாங்க. அடுத்து இசை நாடகமே சிலப்பதிகார கதையின் உருவமாக இருக்குது. ஓகே, உருவமாக இருக்கு இசையும் நாடகமும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்நூலுக்கு சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர். இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரிங்க, தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க. சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் அரும்பதங்களூர் மட்டும் உரை எழுதி அரும்பாத உரைகையார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது அரும்பதங்களுக்கு மட்டும் உரை எழுதியவர் அரும்பாத உரைக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு விளக்கமாக உரை எழுதிய அடியார்னா அடியாருக்கு நல்லா. இது ப்ரீவியஸ் இயர் நிறைய தடவை கேட்டது வந்து புக் பேக் கொஸ்டின் கூட. அடியாருக்கு நல்லா, அதாவது சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டா அடியாருக்கு நல்லா. மற்றொரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரும்பதங்களுக்கு மட்டும் எழுதியிருக்கார். ஓகேங்களா? அது யாரு அப்படின்னா அரும்பத உரைக்காரர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 2 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். உரை எழுதியவர் அப்படின்னா அரும்பத உரைக்காரர். இன்னொன்னு அடியாருக்கு நல்லா, அதாவது 5001 பாடல் அதிகளுக்கும் நல்லா எழுதியிருக்காரு, அடியாருக்கு நல்லா. அடுத்து சிலப்பதிகாரம் ஆசிரியப்பாவால் சொக்க கலிங்கப்பாவால். ஓகே, 2 ஆசிரியப்பாவாலும் கலிப்பாவாலும் ஆனதுதான் வந்து சிலப்பதிகாரம். அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரத்தையும் நம்ம இளங்கோவடிகளையும் புகழ்ந்து நம் புலவர்கள் என்னதான் எழுதியிருக்காங்க பாருங்க. யாம் அறிந்த புலவர்களே கம்பனை போல்
வள்ளுவரை போல் இளங்கோவனை போல் பூமிதரில் எங்கேனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகளை பாரதியார் அந்த அளவுக்கு கம்பனையும் இளங்கோவடிகளையும் புகழ்ந்து கூறுகிறார். ரொம்ப முக்கியமானது, ப்ரீவியஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவனை போல் 3 பேரை ஒப்பிடுறான். கம்பன் நமக்கு தெரியும் இயற்கை அந்த அளவுக்கு வர்ணிச்சு எழுதியிருப்பார். ஓகே, வள்ளுவன் தெரியும் 2 அடியில, ஓகே வெறும் 2 அடிகள்ல அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்து இளங்கோவடிகள் இவ்வளவு பெரிய சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கார். 3 பேரையும் ஒப்பிட்டு சொல்றாங்க பாரதியார். அடுத்து பாருங்க, நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாரு திருப்பி பாரதியார் தான். அதாவது சிலப்பதிகாரத்தை படிக்கும் போதே நம்ம வந்து நெஞ்சை வந்து அள்ளிடுமாம் அந்த அளவுக்கு. ஓகே, எப்படி நம்ம ஒரு சில காதல் மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது, நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. அதே மாதிரி இந்த கதை இந்த நாடக காப்பியத்தையும் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்குதாம். அதான் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாரதியார் சொல்றாரு. அடுத்து தேனிலே ஊறிய சுவை தேரும் சிலப்பதிகாரம். பாருங்க, தேனோடு சிலப்பதிகாரத்தை கம்பேர் பண்றாங்க. கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளை அவர் கம்பேர் பண்றாரு. 2 பேர் பார்த்திருக்கோம். தேனிலே ஊறிய, தேனு கவிமணி ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்க, தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்ற நூல் செய்தவர் இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்றது மு வரதராசனார் அவர் சொல்லியிருக்கார். ஓகே, தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில், எல்லாரையும் அதான் மூவேந்தர்களை குறிப்பிட்டிருக்காங்கல்ல, அதனால எல்லாரையும் ஒன்னா சேர்த்தனால மூவ அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. அடுத்து நாமு வெங்கடசாமி நாட்டார் உரை நூல் முழுமைக்கும் உள்ளது, திருப்பி ஒருத்தர் உரை எழுதியிருக்காரு. அடுத்து பெண்ணுக்கு பெருமை தரும் முதல் காப்பியம், அதான் பெண்ணை வைத்து ஒரு முதலாக ஒரு காப்பியம், புரட்சி காப்பியம், பெண்ணுக்கு பெருமை தரும் முதல் காப்பியம் அப்படி சொல்றாங்க. அடுத்து கோவலன் இது பாருங்க. அடுத்து வந்து நம்ம கதை மாந்தர்களை பத்தி, கோவலன் கண்ணகி மாதவி இவங்களை பத்தி சின்ன சின்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதுல தான் கேள்வி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மணிமேகலையுடைய தோழி பெயர் என்ன? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா மாதவி சொல்லிருந்த மாதவி எத்தனை ஆடல்களை ஆடினார், இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம இப்ப எல்லாமே பார்க்க போறோம். கோவலனுடைய நகரம் பெயர், எந்த ஊர்ல அவங்க ஃபர்ஸ்ட் வாழ்ந்தாங்க? சோழ நாட்டுல புகார் நகரம். சொன்ன பாருங்க. அடுத்து கோவலன் புகார் நகரத்துல தந்தையுடைய பெயர் மா சாத்துவன், கண்ணகியுடைய தந்தை பெயர் மாநாயகன் அப்படி சொல்லுவாங்க. மா சாத்துவனுடைய மகன் கோவலனுக்கும் மாநாயகன் மகள் கண்ணகிக்கும் தான் திருமணம் நடக்குது. அடுத்து பாருங்க, மாதவியின் தாய் சித்திராபதி அப்படி சொல்லுவாங்க. மாதவியார் ஆடதரசி. ஓகே, ஆடதரசியோட தாய் சித்திராபதி. அடுத்து கோவலன் மாதவியுடைய மகள் தான் மணிமேகலை. இதை வைத்துதான் அடுத்த கதை உருவாகும். அந்த கதை தான் மணிமேகலை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பௌத்த காப்பியம். ஓகே, அது வேற மாதிரி இருக்கும், பௌத்த கருத்துல அதிகமா இருக்கும். அடுத்து பாண்டியனுடைய மனைவி பெயர் தான் கோப்பெருந்தேவி. அது மாதிரிதான் வந்து மடமொழி வச்சுக்கணும். மடமொழி. ஓகே, கோப்பெருந்தேவி நம்ம பாண்டிய மன் நெடுஞ்செழியனுடைய மனைவி பெயர். இவங்களுடைய காற்சிலம்பு அவங்களுடைய காற்சிலம்புக்கு தான் பிரச்சனை வருது. அடுத்து இளங்கோவடிகளுடைய தம்பி, ஓகே தமையனார் பெயர் சேரன் செங்குட்டுவன். அடுத்து கண்ணகியின் தோழி, நம்ம மணிமேகலையின் தோழி கேள்வி கேட்டிருக்காங்க சுதமதி, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மணிமேகலுடைய தோழியோடைய பெயர் கேட்டிருக்காங்க. இங்க கண்ணகியின் தோழி பெயர் கொடுத்திருக்காங்க தேவந்தி, ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணகியின் தோழி பெயர் தேவந்தி. அடுத்து மாதவியின் தோழி பெயர் வயந்த மாலை, மணிமேகலையின் தோழி பெயர் சுதமதி. 3 பேர் தோழி இருக்குப்பா, படிச்சு வச்சுக்கோ. கேள்வி கேட்கிறேன், ஏன்னா இது ஆல்ரெடி கேட்டாங்க. மணிமேகலையின் தோழி பெயர் கேட்டாங்க, கண்ணகியின் தோழி பெயர் தேவந்தி, மாதவியின் தோழி பெயர் வயந்த மாலை. இதுதான் ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. மாதவி மாலை அணிந்து ஆடல் ஆடினார், மாலை. ஓகேங்களா. கண்ணகியின் தோழி பெயர் தேவந்தி. கண்ணகி வந்து ஒரு தெய்வமா இருட்டாங்களா, அப்போ தேவனுக்கு இணையாக வைக்கப்படுகிறார் தேவன். ஓகேங்களா, தேவந்தி. கண்ணகியோட தோழி பேர் தேவந்தி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக்கோட படிச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டோட படிச்சப்போ நினைவு இருக்கும். வேற என்ன செய்யுது, நிறைய படிக்கணும்ல. மணிமேகலுடைய தோழி வந்து சுதமதி, ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, ரைட். அடுத்து மாதவி, இது வந்து குரூப் 4 குரூப் 2 கேட்டாங்க, இந்த வருஷம் கேட்டாங்க. மாதவி 11 வகை ஆடல்களை கற்றவன். பாருங்க, 11 வகை ஆடல்களை கட்டுறாங்களாமா அந்த காலத்துல. அடுத்து கோவலனுடைய நண்பன் பெயர் மாடலன். ஓகே, அடுத்து கோவலன் மீண்டும் வர சொல்லி மாதவி தனது முதல் கடிதத்தை வயந்த மாலையிடம் கொடுத்து அனுப்பினார். கதை பாருங்க, கோவலனும் மாதவியும் அதான் வறுமையில ரொம்ப அதான் பணத்தெல்லாம் மாதவி உருவி விட்டாங்க பொழுது. அடுத்து மாதவி வந்து திருப்பி லெட்டர் போட்டிருக்காங்க. முதல் கடிதத்தை வயந்த மாலையிடம் கொடுத்து அனுப்பினார். ஃப்ரெண்ட் இல்ல, மாதவியோட தோழில வயந்த மாலை. அடுத்து 2வது கடிதத்தை கோவலனிடம் கொடுத்தவன் கோசிகா மணி அப்படின்னு சொல்றாங்க, 2வது கடிதம். அடுத்து கோவலன் கண்ணகியை மதுரைக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், புக்கில் இருக்கு. மேல சொன்ன பாயிண்ட் ஒரு சில பாயிண்ட் புக்கில் இல்லை, ஆனா இது புக்கிலே இருக்குது, படிச்சுக்கோ தயவு செஞ்சு. கோவலன் கண்ணகியை மதுரைக்கு அழைத்து சென்றது யார்?
கவுத்தி அடிகள் ரொம்ப முக்கியமானது. மதுரைக்கு அழைத்து சென்றது கவுத்தி அடிகள். இவங்க வந்து ஒரு சமண துறவி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கொஸ்டின் இருக்கு காமிக்கிறேன். இவர் வந்து ஒரு சமண துறவி. மதுரையில அடைக்கலம் கொடுத்தது யாரு? புக் இருக்கு மாதிரி. ஓகேங்களா? ஆயர்குல பெண்மணி, ஆயர்குல மூதாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதி வச்சுக்கோ. ஓகேங்களா? ஆயர்குல மூதாட்டி ஒரு பாட்டி தான் வந்து அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க மதுரையில. ஓகேங்களா? அடுத்து மாதிரியுடைய மகள் தான் யாரு? இந்த மாதிரி பாட்டி இருக்கிறது. அந்த பாட்டியுடைய மகள் தான் ஐயை அப்படி சொல்றாங்க. கண்ணகியோட நல்ல கவனிங்க, இந்த கால் சிலம்ப வச்சுதான் பிரச்சனையே. ஓகேங்களா? அது என்ன பிரச்சனை? கண்ணகியோடைய சிலம்பு மாணிக்க பரல். ஓகே, கண்ணகி கிட்ட இருக்கக்கூடிய சிலம்புல வந்து மாணிக்க பரல்கள் தான் இருக்கும், அதான் மாணிக்க மணிகள் தான் இருக்கும். ஆனால் கோப்பெருந்தேவி யாரு? பாண்டிய நெடுஞ்செழியனுடைய மனைவி கோப்பெருந்தேவி. ஓகேங்களா? நம்ம வந்து வீரம் படத்துல தமனாவுடைய பெயரும் கோப்பெருந்தேவி தான். ரைட். கோப்பெருந்தேவியின் கார் சிலம்பு முத்து பரல்கள். ஓகே, இந்த ரெண்டு டிப்ஸை காமிச்சவங்க. ஓகே, முத்து தான் விலை மதிப்புள்ளது. அதுதான் வந்து ராணியுடைய காலில் இருக்குது, கால் சிலம்புல இருக்குது. இது முத்து பரல். அது வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க பரல். இந்த கால் சிலம்பு வந்து மிஸ் ஆயிருக்கும். ஆக்சுவலாக கதை அப்படிதான் போகும். கோப்பெருந்தேவியுடைய கால் சிலம்பு மிஸ் ஆயிருக்கும். அதை வந்து ஊர்ல எல்லாத்தையும் தேடும் போது கோவலன் என்ன செய்வான்? பொண்டாட்டி கண்ணகியுடைய கார் சிலம்பு வந்து கடையில கொண்டு போய் அடமான வைக்கும் போது அமுட்டுக்குவாங்க. அங்கதான் வந்து மன்னன் சொல்லுவாங்க, அவனை கொன்று வா, அதாவது கூட்டிட்டு வா, கொண்டு வா அப்படிங்கிறதுக்காக கொன்று வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வாயிற்காவணும் அவனை கொன்னுடுவாங்க. கொண்டுட்டு கார் சிலம்பு மட்டும் எடுத்து வந்துருவாங்க. இங்கதான் கண்ணகி கோவப்பட்டு வந்து பிரச்சனையாகும். சரிங்களா? அப்போ கோப்பெருந்தேவி முத்து, அங்க மாணிக்கப்பரல். கூடல் நகர மகளிரின் ஆடல் கண்டு மயங்கியிருந்தவன் பாண்டிய மன்னன். அடுத்து கோவலனை கல்வன் என கூறியவன் பொற்கொள்ளன். கோவலனை தான் கல்வன் அப்படின்னு சொல்லி கூறியவன் பொற்கொள்ளன். அடுத்து இந்திர விழா மலை கடவுளான இந்திரனை வேண்டி 24 நாட்கள் நடைபெறும். அதாவது இந்திர விழான்னு சொல்லிட்டு ஒரு விழா நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்பு சொல்லுது. 28 நாள் நடைபெறுமாமா. கேள்வி கேட்கலாம். அடுத்து சிலப்பதிகாரத்தில் 5 வகை மன்றங்கள் குறிப்பிட்டுள்ளன. தெய்வ மன்றம், லெஞ்சி மன்றம், வெள்மிடை மன்றம், பூத சதுக்க மன்றம், பாவை மன்றம். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்த பாயிண்ட் தான் புக்கை தாண்டி. வரி என்றால் இசை பாடல். அதுதான் 5001 வரிகள் உள்ளன. வேட்டுவ வரியால் பாடப்படும் கடவுள் காளி. ஆய்ச்சியர் குறவையில் பாடப்படும் கடவுள் கண்ணன். பந்தடித்து விளையாடும் போது பாடுவது கந்துக வரி அப்படி சொல்றாங்க. ஊஞ்சல் ஆடும் போது பாடுவது ஊசல் வரி. நெல் குற்றும் போது பாடுவது வள்ளை பாட்டு. கலங்காட்டத்தின் போது பாடுவது அம்மானை வரி. ஊசல் வரியின் பாடப்படுவோன் சேர மன்னன். ஓகே, அம்மானை வரியில் பாடப்படுவோன் பாண்டிய மன்னன். முல்லை நில மக்கள் நிகழ்த்தும் கூத்து ஆட்சியர் குறவை. முல்லை நிலத்துடைய மக்களே வந்து ஆயர் ஆட்சியர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து காடு சார்ந்த இடமும் இல்ல நம்மளுடைய முல்லை, அதனால ஆயர் ஆட்சியர் சொல்லுவாங்க. குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும். ஓகே, குறவகுறத்தீர்கள் இருப்பாங்க மக்கள். ஓகே, அதனால அங்க ஒரு நிகழ்த்தக்கூடிய கூத்து குன்ற குறவை. அந்த மக்களுடைய பெயர்ல தான் அந்த கூத்து இருக்குது. ஓகே, இந்த கூத்தோடைய பெயர் ஞாபகம் வச்சுக்கணும். குன்ற குறவை, அங்க ஆட்சியர் குறவை. அடுத்து குறவை என்பது 7 முதல் 9 பேர் கைகோத்து ஆடுவது. ஒண்ணுதப்பா அப்படியே வட்டமா இருந்த நம்ம ஊர்ல தான் கூத்தடிப்பாங்க, கூத்து போடுவாங்கல்ல, கூத்தடிப்பாங்கன்னு சொல்லக்கூடாது, கூத்து போடுறாங்கல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா குறவை அப்படின்னு சொல்றாங்க. 7-9 பேர் சேர்ந்து கைகோத்து ஆடுவது. அடுத்து வள்ளைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு. மதுரை எரிந்தால் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை 8ஆம் நாள். ஓகே, அதாவது மதுரை எந்த மாதம் எரிந்தாலும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையாமா. கண்ணகிக்கு கோவில் கட்டியவன் சேரன் செங்குட்டுவன். யாரு? நம்ம இளங்கோவடிகள். கண்ணகியை பத்தி எழுதி இளங்கோவடிகளுடைய அண்ணன் கட்டினதுதான் யாரு? நம்மளோட அண்ணன் கட்டினதுதான் அந்த சேரன் செங்குட்டுவன் தான். கண்ணகி கோவிலை கட்டியிருக்காங்க. கண்ணகிக்கு சிலை விலை இல்லப்பா. கண்ணகிக்கு சிலை அமைக்க கல் எடுத்த மலை, இமயமலையில போய் கல் எடுத்துட்டு வந்து என்ன செஞ்சிருக்காங்க? நம்மளுடைய கண்ணகிக்கு சிலை வச்சிருக்காங்களாமா. எப்படி பாருங்க, அந்த காலங்கள்ல பத்தினிக்காக எவ்வளவு வழிபாடு அமைந்திருக்குது. இமயமலை சென்று கல் எடுக்கும் அளவுக்கு கண்ணகிக்கு புகழ் பெற்றவர். அடுத்து பாருங்க, இளங்கோவடிகள் சமண சமயத்தை தழுவியது துறவியானது இந்த இடம் தான், தங்கியிருந்த இடம் தான். குணவாயிர் கோட்டம் பழைய புக்கில் இருக்குது. பழைய 10th புக்ல 9th புக்ல இந்த பாயிண்ட் இருக்குது. ஓகே, குணவாயிர் கோட்டம், குணவாயிர் கோட்டம் சொல்லுவாங்க. அடுத்து இந்திர விழா குறித்து கூறும் நூல் சிலப்பதிகாரம், மணிமேகலை இரண்டிலும் இந்திர விழா கூறப்படுகிறது. அடுத்து கோவலன் முற்பிறப்பு பெயர்தான் பரதன். பரதனால் காட்டி கொடுக்கப்பட்டவன் சங்கமன். சங்கமனின் மனைவி நீதி. நீதியின் சபதத்தால் தூண்டப்பட்டவள் கண்ணகி. கதை எப்படி தொடர்ந்து பாருங்க. முற்பிறப்புல பரதன் ஒரு பெயர் வச்சு அவன் வந்து சங்கமன் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்திருக்கான். காட்டி கொடுத்தவருடைய மனைவி பெயர் தான் நீதி. நீதியோடைய சாபத்தால் துன்பப்பட்டவள் தான். துன்பப்பட்டவள் நீதி சாபம் இருக்கான். அதனாலதான் கஷ்டப்பட்டதுதான் யாரு? கண்ணகி. அதுதான் முற்பிறவில் செய்யின் இப்பிறவில் விளைவி இப்பிறவில் விளையும் சொல்றாங்க. அதுதான்
நம்ம எந்த பாவமும் எப்பிறவிலையும் பண்ணக்கூடாது. கற்பக மரம் இருந்த கோவில் என்ன கேட்டாங்கன்னா அமரர் தருக்கோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நாட்டுப்புற பாடலுக்கு முதன்மை கொடுத்து முதலில் பாடியவர் இளங்கோவடிகள். அடுத்து 11 வகை ஆடலை கொடுத்திருக்காங்க பாருங்க. அள்ளி, கொட்டி, குடை, குடம், பாண்டுரங்கம், முருகன் ஆடியது, துடி, இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. யாழ்களை பொறுத்த வரைக்கும் பேரியால் 4 யாழ்கள் சொல்லுவாங்க. பேரியால், மகரையால், சகோடையாள், செய்கோடடி யாழ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பாலூர் என்னும் இடத்தை அடைந்தார்கள். இதெல்லாம் நம்மளுடைய புகார் கண்டத்திலிருந்து அப்படியே மதுரை காண்டத்துக்கு கதை தொடருது. அடுத்து தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம், சிறுமலையின் இடம்பக்க வழியாக சென்றால் திருமால் குன்றம் அழகர் மலையை வழியாக மதுரை செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரையில் கணவரை இழந்த கண்ணகி மதுரையில் இருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் அதாவது சுருதிமலை சென்று வேங்கையை காணல் என்னும் இடத்தில் அடைந்தால் பெருங்குணத்து காதலன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணகி. சரிங்களா? இதுல எல்லா விஷயம் கிடையாது, ஒரு சில விஷயம் மட்டும் சொல்றோம். ஓகே, அடுத்ததாக நம்ம மேற்கோள்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம மேற்கோள்கள் பார்க்கணும். என்ன மேற்கோள்கள் எப்பவும் போடலாம், ஒவ்வொரு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வரிகள், அதாவது கேட்கக்கூடிய வரிகள், இதுக்கு முன்னாடி கேட்ட வரிகள் தான் பார்க்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வானவர் உறையும் மதுரை வளம் கொளத் அப்படின்னு சொல்லிட்ட வரி. அடுத்து 17 அறியா பண்பும் பட்ட மதுரை மூத்தோர் மாநகர் கண்டு. அடுத்து தீது தீர் மதுரையும் தென்னவன் கொற்றமும் மணிமேகலை என வாழ்த்து ஞான்று. அதாவது இந்த மாதிரி மணிமேகலை என வாழ்த்து ஞான்று அப்படின்னு சொன்னா மணிமேகலை நூல் நினைச்சக்கூடாது, இது சிலப்பதிகாரத்துல தான். கன்றிய கல்வன் பாருங்க, அதாவது கோவலன் கல்வன் சொல்றோம். கன்றிய கல்வன் கயது ஆகின் கொன்று அச்சிதம்பு கொணர்க ஈங்கு சொன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் வாயிற்காவலர் சொல்லுது. கன்றிய கல்வன் கயது ஆகின் கொன்று அச்சிதம்பு கொணர்க ஈங்கு. அடுத்து காய்கதிர் செல்வனி குல்வனோ என் கணவன், கண்ணகி கேட்கிறா. ஓகேவா? கல்வனோ அல்லன் கருங்காயிற்கண் மாதராய் அப்படி சொல்றாங்க. அடுத்து உள்ளெறி உண்ணும் இவ்வூர் அப்படி சொல்றாங்க. யானோ அரசன் யானே கல்வன், ஃபேமஸ் ஆனது பாண்டியன் சொல்றாரு. யானோ அரசன் யானே கல்வன் அப்படி சொல்றாரு. அடுத்து பொறொடி ஏவ புகை அலல் மண்டிரே நன்றே ரான் கூடல் நகர் அப்படி சொல்லிட்டு மதுரை தீப்பிடித்து இருந்ததை பத்தி சொல்றாங்க. அடுத்து நிறைமதி வாழ்முகம் கன்றியது, கோவலன் கண்ணகியிடம் கூறியது. முற்பகல் செய்தான் பிறன் கேடு தன் கேடு பிற்பகல கான்குரு அப்படி சொல்லிட்டு கண்ணகி சொல்றாங்க. அடுத்து வெண்மால் கூறியது சொல்றாங்க. பத்தினி கடவுளை பறைசால் வேண்டும், பரசால் வேண்டும். அடுத்து போதில் ஆர் திருவினையால் புகழுடை வடிவு என்றாம் மண்தேய் புகழ் நான். இது எல்லாமே கோவலன் கண்ணகி சிறப்பு இதை பத்தி சொல்லக்கூடியது. இது ஒரு சில முக்கியமானதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த யானோ அரசன் யானை கல்வன் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வானர் உரை மதுரை வளம் குளத் இந்த பாரத வரிகள்லாம் கொஞ்சம் முக்கியமானது, அது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி அடுத்து நம்ம சொல்ல வேண்டியது இந்த பக்ருதி ஆறு. இது குமரிகண்டத்தை பத்தி குறிச்சிருக்கிறதுனால இது கொஞ்சம் முக்கியம். பக்ருதி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரிகள் குமரிகண்டம் இருந்ததற்கான சான்றுகளாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பாடல் வரிகளை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? முந்தைய ஆண்டுகள் என்னென்ன வினாக்கள் சிலப்பதிகாரத்தை குறித்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தவறான விடையை தேர்ந்தெடுங்க. அதாவது கீழே இருந்து வருதாமா, அதாவது தவறா இதெல்லாம் கரெக்டா புரிஞ்சு மீதிதான் கரெக்டா புரிஞ்சிருக்குது, இது மட்டும் தவறாக புரிஞ்சிருக்குது. அதாவது சீரா புராணம், மந்திராசலம், அடுத்து தேம்பாவணி, வளன் அப்படி சொல்றாங்க. கம்பராமாயணம், சிறுங்கி பீரம், சிலப்பதிகாரம், கைலாயமலை அப்படி சொல்றாங்க. இது மட்டும் தான் தவறாக பொருந்தது, மீதியெல்லாம் சரியாக பொருந்துகிறது. அடுத்து பாருங்க, எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்குன் தீர்த்தேன் தீர்த்தோ நன்றியும் அப்படி சொல்றாங்க. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம். ஓகே, அடுத்து கடிகை அப்படின்னா அணிகலன் என்கிறது பொருள். ஓகேங்களா? அதாவது சிலம்பை இங்க கடிகை அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையால குறிச்சிருப்பாங்க. அடுத்து இப்பதான் நம்ம பார்த்தோம்ல இளங்கோவடிகளை பத்தி, நாட்டதும் யாம ஒரு பாட்டுடை செய்யுள் என கூறியது. இந்த கூறியவர்ல இளங்கோவடிகள் சீத்தலை சத்திரம் ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவர் அடிகளே நீர்களே அடிகள் நீர்களே நீரே அருளுக சொன்னார். அடுத்து கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டார் சொன்னதையா, ஆயர்குல மூதாட்டி மாதரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கூட்டு வந்தது கௌத்தி அடிகள் சமணத்துறவி. சரிங்களா? அடுத்து சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியர் உரை நூல் முழுமைக்கும் உரை எழுதியுள்ளார். அடியாருக்கு நல்லார் உரை எழுதியுள்ளார், ஆனா முழுமைக்கும் எழுதவில்லை. நாமோ வெங்கடசாமி நாட்டா இவர் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா?
இவர் வந்து அரும்பத அதுக்கு மட்டும் தான் உரை எழுதியிருப்பார், பார்த்துருந்தோம். அடுத்து தமிழில் சிலப்பதிகாரம் தமிழில் முதலில் தோன்றிய காப்பியமாகும். இதனை குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றுவர் அப்படி சொல்றாங்க. தமிழில் குடிமக்கள் காப்பியம் என அறிஞர் போற்றியது எது? அதாவது இந்த கொஸ்டின் மாதிரி இதை வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க. அடுத்து ஆடல், இது பாருங்க ரொம்ப முக்கியமானது. ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம், இது நம்ம மேலேயே சொல்லியிருந்தோம். தலை கோள் அறிவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் பெற்றிருக்காங்க. 11 வகை ஆடலக்கூடிய ஒரு பெண்மணி தான் மாதவி. இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஈசி. பாருங்க, பொருந்தாத இணை திருத்தக்க தேவர், வளையாபதி பொருந்தாது. ஓகே, சீவ சிந்தாமணி, இளங்கோடி, சிலப்பதிகாரம், நாத, கூத்தனார், குண்டலகேசி, சீதலை சாத்தனா வந்து மணிமேகலை. அடுத்து சண்பக பாண்டியன் என பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் சூடாமணி பாண்டியன் அப்படி சொல்றாங்க. அடுத்து வையை நாட்டவன், வையைனா வைகை, வைகை எங்க ஓடுது? சிவகங்கை, மதுரையில ஓடுது. இப்போ பாண்டிய நாட்டு மன்னவன் தான். சரிங்களா? அடுத்து உரை, திரும்பி சொல்லணும்னா உரையிட இட்ட பாட்டுடை செய்யுது. நிறைய இடம் கேட்டிருக்காங்க சிலப்பதிகாரம். இதை வாங்க, இப்படிதான் கொஸ்டின் இருக்கும். இதுதான் நீ யோசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது நம்ம படிச்சா மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். ஆயர்குல மூதாட்டி மாதிரிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இப்போ ஆடலரசினா மாதவி சின்னதா நீ கதையை மட்டும் லிசன் பண்ணியிருந்தா நீ போடலாம், ஓகேங்களா? ஆனா அந்த கௌத்தியடிகள், சமணத்துறவி இதெல்லாம் நல்லா படிச்சாதான் தெரியும். சரிங்களா? கண்ணகி, மாநாயகன் மகள், ஓகே. ஆனா ஆடலரசி நீ மேட்ச் பண்ணது ஆன்சர் ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஈஸியாக வச்சிருக்காங்க. கஷ்டமா கேட்டா நீங்க கஷ்டமா ஆன்சர் பண்ற அளவுக்கு நீ படிச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சொன்னமே கண்ணகியுடைய தோழி, மாதவியுடைய தோழி, கோவலனுடைய தோழன், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து சிலம்பு அப்படின்னா கண்ணகி, மணிமேகலை அப்படின்னா மாதவி, கம்பராமாயணத்துல சீதை, சூடாமணியில யார் அப்படி கேட்கிறாங்க? சுயம் பிரபை, அப்படிதான் அவங்க தான் வந்து சூடாமணியில கதாநாயகர் இருப்பாங்க. அடுத்து அறுவை வீதி, கூடை வீதி, பொன் வீதி, மறையவர் வீதி, இதெல்லாம் மதுரை இருக்கக்கூடிய வீதிகள். அந்தரன் வீதி, பொற்கடை வீதி அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பொருந்தாதை தேர்ந்தெடுக்கிறாங்க. பாருங்க, இரட்டை காப்பியம் 1 சிலப்பதிகாரம், எஸ் கரெக்ட் தான். சிலப்பதிகாரம் சமண காப்பியம் கரெக்ட் தான். தமிழ் தோன்றி முதல் காப்பியம் சமண காப்பியம், சிலப்பதிகாரம் கரெக்ட் தான். சிலப்பதிகாரத்தை இயற்றிய சீத்தலை சாத்தனா, ஐயோ மணிமேகலை இயற்றியதான் சீத்தலை சாத்தனா, இதுதான் தவறு. அடுத்து பாருங்க, காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதர் நல் உரை கேட்பானே ஈரன்றி வடிகள் கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம். பாடல் கேட்கிறாங்க, கொஞ்சம் படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து சிலப்பதிகாரத்தில் வழங்கும் சிறப்பெயர்கள் ஒன்று உரையிட்ட பாட்டு திருப்பி வந்துடுச்சு. நாடகமேந்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுவோர் யார்? மாதவி. பாருங்க, மடக்கொடி பார்த்துருந்தோம். இங்க வந்து நாடகமேத்தும் நாடக கணிகை, நாடகம் மாதிரி டான்ஸ் ஆடுறாங்களா, மாதவி. ரைட்டா? ரைட். இதே மாதிரி நம்ம சிலப்பதிகாரத்துக்கு வந்து முழுமையாக நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இறுதியாக எப்பவும் போல சிலப்பதிகாரத்தில் எங்கும் இலக்கியம் எதிரும் இலக்கிய டாப்பில் ஒரு 5 கேள்வி கேட்க பதில் சொல்லிடுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே, ஒரு நல்ல குவாலிட்டியான நல்ல கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? இப்போ இளங்கோவடிகள், ஓகேங்களா? இளங்கோவடிகள் வந்து எந்த இடத்தில் வாழ்ந்தார்? நான் சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல ஒரு துறவு மேற்கொண்டார் சொன்னேன், பழைய புக்கில் இருக்கு சொன்னேன். ஓகே, இளங்கோவடிகள் எந்த இடத்தில் வாழ்ந்தார், அங்கதான் துறவு மேற்கொண்டார், எந்த இடம்? சரிங்களா? அதை கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துடைய முறை எழுதியவர்கள் யாரெல்லாம்? ஓகேங்களா? 3 பேருடைய பெயர் பார்த்துருப்போம், அதை கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 3 பேருடைய பெயரையும் கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின். அடுத்து இளங்கோவடிகளை பத்தி கேட்கலாமா? இளங்கோவடிகளுடைய தமையன் பெயர் யார்? ஒரு என்ன மரபு? ஓகே, இளங்கோவடிகளுடைய தமையன் பெயர் என்ன மரபு? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிலப்பதிகாரம், சிலம்பு கூட்டல் அதிகாரம் சொல்கிறோம். சிலப்பதிகாரத்தில் மதுரை காண்டம், ஓகேங்களா, எத்தனை காதைகளை கொண்டுள்ளது? ஓகே, மதுரை காண்டம் எத்தனை காதைகளை கொண்டுள்ளது அப்படி சொல்லுங்க. லாஸ்டா மடமொழி என்று அழைக்கப்படுவோர் யார்? ஓகே, மடக்கொடி, மட பிடி பார்த்தோம், மடமொழி அதுவும் பார்த்தோம், அது அழைக்கப்படுபவர் யார்? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நாளைய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.